பால் கறக்க வேற வந்துட்டாங்க ரீனா அக்கா. ஸோ பாலை ஊற்றிட்டு நம்ம காய வச்சிடலாம். இன்றைக்கி பால் வெண்பொங்கல் தாங்க போடுறேன். மாமாவுக்கு வேற சளி பிடிச்சிருக்குது. சரி ஓகே, பால் வெண்பொங்கல் போட்டு கொடுப்போம். செம்ம டேஸ்டியாக இருக்கும். நான் அந்த அக்காட்ட போய் இந்த தூக்காளியை கொடுத்துட்டு உங்களை வந்து பார்க்குறேன். ஓகே, பாய். கடைக்கு போயிட்டு பாசிப்பருப்பு எடுத்துகிட்டு வந்தேங்க. அதுக்கப்புறம் நெய் பாக்கெட்டு, ஜீரகம் தீர்ந்து போச்சு. நான் சரி நிறுத்து எடுத்துக்குவோம் இப்போதைக்கு, டக்குன்னு இதை பாக்கெட்டை பிரிச்சுட்டு வந்துட்டு பாலை வந்து காய்ச்சிடலாங்க. சைட் பை சைடு வச்சிட்டோம்னா நம்ம வாட்டுக்கு சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும். இந்த பக்கம் கொஞ்சம் சாம்பார் இருக்குது. ஆக்சுவலாக நான் ஆல்ரெடி பிளான் பண்ணது தான். சரி ஓகே, சாம்பார் இருக்குது, அதில் அந்த குக்கரில் தான் இப்போ நான் வைக்க போகிறேன். இப்போ ஒன்று காட்டுறேன் பாருங்கள். இது எப்படி தெரியுது உங்களுக்கு பார்க்குறதுக்கு? இதை தெரிந்தவர்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இதை பார்க்குறதுக்கு உங்களுக்கு என்ன ஷேப்பில் அப்படியே தெரியுது? இந்த மண்டை, ஸோ இந்த கால், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த வால், ஸோ இங்கிட்டு 2 கால் பார்த்துக்கோங்க, இங்கிட்டு 2 கால். இதை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன ஷேப் தெரியுதுன்னு சொல்லி எனக்கு கமெண்டில் பண்ணுங்கள். எனக்கு வந்து இந்த மாதிரி விஷுவல் வந்து சில விஷயங்கள் ஸ்கைலையும் தெரியும், வானத்துலேயும் இந்த மாதிரி இந்த இஞ்சியில் தெரியும் எனக்கு. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இது 2 சூடாகட்டும், பால் காயட்டும். ஒரு சைடாக சாஞ்சிருக்காங்க மேடம். உங்களை வெண்பொங்கலை ரெடி பண்ணிவிட்டு வந்து பார்க்குறேன். இன்றைக்கி செய்ய போகிறது நான் பால் வெண்பொங்கலுங்க. உங்களுக்கு அதை எப்படி செய்கிறேன்னு சொல்லி ஓகே ரெசிபி போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 1.5 கிளாஸ் பார்த்துக்கோங்க, 2 பேத்துக்கு தகுந்தாப்புல அரிசியும் பாசிப்பருப்பும் எடுத்து கழுவி வச்சுருக்கேன். இப்போ நான் டேரெக்டாக வந்து இதை நான் குக்கர் வச்சுட்டேன் அடுப்பில். ஸோ சாம்பார் நாள் அதனால் அப்படியே ஓகே லேசாக உள்ளே மட்டும் அலசி கழுவிட்டு நான் இதை அப்படியே வைக்க போகிறேங்க. ஓகே, தண்ணி வந்து நம்ம இப்போ 1.5 கிளாஸ்னால் பார்த்துக்கோங்க. நம்ம எக்ஸ்ட்ராவே நார்மலாக வந்து 1:2 நான் வைப்பேன், 1:3 நான் வைப்பேன். இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ 1.5 கிளாஸ் எடுத்துருக்கேன்னா தாராளமாகவே தண்ணி வச்சுக்கிறலாம். நம்ம அதுவும் போக பால் வேற ஊற்ற போகிறோம். இருங்க வரேன். இப்போ எத்தனை கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன்னு காட்டுறேன். 2 3 தேவையான அளவு பார்த்துக்கோங்க. உப்பு போட்டுக்கலாம். நான் 6 கிளாஸ் தண்ணி வச்சுருக்கேங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து அரிசியை போட்டுக்குருவோம் தண்ணியில். என்ன வெண்பொங்கலுக்கு வந்து சில பேர் வந்து தாளிச்சும் போடுவாங்க. நான் வந்து எப்படி போடுவேன் பார்த்தீங்கன்னா, அதை ஃபஸ்ட்டு வந்து வெண்பொங்கலை வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க நான் தாளிப்பு போடுவேங்க. அப்போ தான் வந்து அந்த எப்படி சொல்கிற அந்த மிளகு, சீரகம், இஞ்சியோட ஃப்ளேவர் எல்லாம் அப்படியே நிற்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி வந்து லேசாக துருகி வச்சுருக்கேன் நான் ஒரு பக்கமாக. அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா ஜீரகம், மிளகு எடுத்து வச்சுருக்கேங்க. ஸோ ஒருத்தவங்களோட விருப்பம், பச்சை மிளகா போடணும்னாலும் போட்டுக்கிறலாம். அதெல்லாம் அவங்கவுங்களோட விருப்பம் தான். சரி ஓகே, இது லேசாக வந்து கொதிச்சு வரட்டும். இப்போ நான் இதில் வந்து பால் ஊற்றிக்கிறேன். ஒரு நாள் வந்து பால் வெண்பொங்கல் சாப்பிட்டு பாருங்கள். மாமா நல்லா இருக்குமாடி அப்படின்னு கேட்டார். சூப்பராக இருக்குங்க, நீங்கள் வேணால் சாப்பிட்டு பாருங்கள். ஆடையோடு போட்டிருக்கீங்க, சும்மா வேறு லெவலில் டேஸ்ட்டில் இருக்க போகுது. லேசாக கிண்டி விட்டுக்குருவோம். லேசாக கிண்டி விட்டுக்கிறலாம். இதையுமே அப்படியே இது வந்து ஹீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த சாம்பாரோட இது அப்படியே எடுத்து விட்டோம்னா அதோட மிக்சிங் ஆகிக்கிறோம். ஏன்னா அதில் என்ன இருக்க போகுது, பருப்பு தானாங்க. ஓகே, நான் எப்படி இருப்பேன் வீட்டில் கேஷுவலாக எப்படி இருப்பேனோ அதே தான் உங்களுக்கு வந்து நான் வீடியோ எடுத்து காட்டுறேன். வீடியோக்காக வந்து இதை க்ளீன் பண்ணி ப்ராப்பராக, ஏன்னா அதில் ஏற்கனவே இருந்தது வந்து சாம்பார் தான். நம்மளும் சாம்பார் தான் ஊற்றி சாப்பிட போகிறோம். லேசாக அலசி ஊற்றிட்டு அதை அப்படியே வச்சு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டாச்சு. சரி ஓகே, இதை வந்து ஒரு 4-5 விசில் மட்டும் நல்லா தாராளமாக விட்டுக்கணுங்க. எனக்கும் மாமாவுக்கும் வந்து பொங்கல் வந்து நல்ல குலைவாக இருந்தால் தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சரி ஓகே, இது ரெடி பண்ணிவிட்டு உங்களை வந்து காட்டுறேன். இப்போ இதோட லிட்டை போட்டு மூடிடுவோம். நான் எப்போவுமே இதை குண்டு வந்து எடுத்து விட்ருவேன். இதில் வந்து ஆவி வந்ததுக்கப்புறம் தான், ஏன்னா இந்த ஹோலில் வந்து ஏதாச்சும் அடைப்பு இருந்துச்சுனாலும் இதில் அந்த துவாரம் வழியாக அந்த ஆவி வர்றப்போ வெளியேறி வந்துடுங்க. ஸோ இதைத்தான் நான் சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. நான் அதைத்தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ எத்தனை பேருங்க அந்த மாதிரி வந்து ஆவி வந்ததுக்கப்புறம் குண்டு போடுறேன். சில பேர் பார்த்துக்கோங்க சோம்பேறித்தனப்பட்டு எந்திரிச்சு வந்து போடுறதுக்கு மொதவே போட்டுருவாங்க. அப்படி போடாதீங்க சரிங்களா? ஏன்னா சம்டைம்ஸ் வந்து உள்ள அந்த ஹோல்ஸில் வந்து அடைப்பு இருந்துச்சுன்னா அதுதான் வெடிக்கிறதுக்கு முக்கிய காரணமே. சரிங்களா? ஓகே, அது ரெடி ஆகட்டும். நம்ம பிள்ளைகளுக்கு தான் சாப்பாடு எடுத்து வச்சுருக்கேன். இந்த சாப்பாடு பார்த்தீங்கன்னா ஜிஞ்சரோட அம்மாவுக்கு, அப்புறம் நம்ம நிலாவுக்கு பார்த்துக்கோங்க. ரோசி வந்து இவரோட அப்பா வீட்டில் சாப்பிட்டுக்கிறோம். ஸோ அதை பற்றி கவலை இல்லை. இருக்கிறதுலையே காரியக்காரன் ஆகியது, எங்கிட்டு வேணாலும் காரியம் சாதித்து இங்கேயும் சாப்பிட்டுக்கிறோம், அங்கேயும் சாப்பிட்டுக்கிறோம்.
சாப்பாடு போட்டாச்சு. ஆனால் நீங்கள் சாப்பிட்றீங்களா என்னன்றது தான் டவுட்டு. ஏன்னா இப்போ தானே 3 மணிக்கு சாப்பிட்டீங்க. தயிர் சோறு தான். 1 மாதம் எங்களுக்கும் விரதம், அதே மாதிரி உங்களுக்கும் விரதம். ஓகே. ஆனால் கறி மசால் பட்டையை போட்டு உங்களுக்கு செஞ்சு தருவேன். ஓகேவா? நேற்று தானே மோப்பம் முடிச்சுக்கிட்டே வந்து பாரா என்னலாம் பண்ண? என்ன சுற்றி சுற்றி வர? பசிக்குதா? இரு அவுத்து விட்றேன். ஏங்க இதை நிலாவை பிடிச்சி அங்கே கட்டி விடுங்க. சாப்பாடு போடவும் பிள்ளை அங்கிட்டே பார்த்துக்கிட்டு இருக்கிறா. பிள்ளை சாப்பாடு வைக்கவும் சும்மா பஞ்சா பறந்துக்கிட்டு வர்றா. இப்போ ஜிஞ்சரோட அம்மாவுக்கு சாப்பாடு வச்சா இப்போ யார் தின்றான்னு பாருங்கள். இந்த சிரிக்கு என்ன தான் பண்ணணும் தெரியலை. உங்களோட தட்டு பார்த்தீங்கன்னா கழுவ கிடக்குது, ஊற போட்டிருக்கேன். ஸோ அதனால் இந்த கல் எப்போவுமே சுத்தமாக தான் இருக்கும். நான் கல்லில் நல்லா கழுவிட்டு அதில் தான் எப்போயும் போடுறது. ஸோ ஏன்னா வெளி நாய்களும் இருக்குங்க இல்லையா, மிச்ச சாப்பாடு இருந்துச்சுன்னா அதுகளும் சாப்பிட்டுக்குங்க. ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் போடுவேங்க. ஸோ விசில் ஒரு 4 விசில் வந்திருக்கு. இன்னும் 2-3 விசில் வரட்டுங்க. இந்த பக்கம் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். ஓகே வந்துருச்சு. ஸோ இதில் வந்து ரெடி பண்ணிக்கிடுவோம். ஓகே கொஞ்சமாக இப்போ ஆயில் விட்டுட்டு நம்ம தாளிப்புக்கு எடுத்து வச்சுருக்க ஜீரகம், மிளகு, நெய் இதெல்லாம் விட்டு தாளிச்சிடலாம். பார்த்திங்கன்னா ஜீரகம், மிளகு போட்டுட்டேங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் அது நல்லா பொரியட்டும். ஸோ அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இதை நம்ம எடுத்து விட்ருவோம். ஏன்னா ஆல்ரெடி வந்து நம்ம குலைவாக தான் வச்சுருக்கோம். ஸோ ஆல்ரெடி எக்ஸ்ட்ரா விசில் விட்டதுனால நல்லா குழஞ்சிருக்கும். அதனால நம்ம வந்து இப்படி விசில் எடுத்து விட்டுருவோம். ஜீரக மிளகு பொரிஞ்சிருச்சு. ஸோ அதனால் இஞ்சியை போட்டிருக்கேன். ஸோ சிம்மில் வச்சுருக்கேங்க. ஓகே சிம்மில் வச்சுட்டு லேசாக கிண்டி விட்டுடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். வீடியோவை க்ளோஸ் பண்ணாமே போயிட்டேன். ஸோ உங்களுக்கு இடையில வந்து பிளாக்காக தெரியும். ஓகே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டேன்னு நினச்சேன். அது பார்த்தீங்கன்னா ரன்னிங்லேயே இருந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம ரிமூவ் பண்ணிக்கிறலாம்.
இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நெய் விட்டுருக்கேன். ஸோ இந்த தாளிப்பையும் இதிலேயே நம்ம போட்டுருவோம். பார்த்தீங்களா, நெய் வந்து நல்லா மேலே வந்து தெரியுது பார்த்துக்கோங்க. இதை நல்லா கிண்டி விட்டுருலாங்க. இது நல்லாவே கொல கொலன்னு இருக்குது. ஸோ சூடு ஆற ஆற பார்த்தீங்கன்னா நல்லாவே இஞ்சி வருங்க. ஸ்மெல் பார்த்தீங்கன்னா அந்த ஆவி பறக்கிறது தெரியுது இல்லையா, அந்த பாலோட ஸ்மெல்லு, அந்த நெய்யோட ஸ்மெல்லு, இஞ்சி அதெல்லாம் அந்த தாளிப்பு போடுவோம். அந்த ஆவியில் வந்து ஸ்மெல் வருதுங்க. செம்மையாக இருக்குது. அந்த ஃப்ளேவரபிள் பார்த்தீங்கன்னா ஒரு அரோமா ஃப்ளேவருங்க. அந்த இஞ்சியோடது செம்ம வாசமாக இருக்குது, அந்த பால் நெய்யெல்லாம். ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு யாருக்கு எடுத்து வைக்கிறேன்னா, அன்றைக்கி பஞ்சமி திதி இல்லையா, ஸோ வாராகி அம்மனுக்கு தான் நான் வெண்பொங்கல் படைக்கிறேன். ஓகே, இன்றைக்கி நெய்வேத்தியம் என்ன வைக்கலான்னு பார்த்தேன். சரி, ஓகே, வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பால் வெண்பொங்கல் தானே பண்ணியிருக்கோம். அதனால் அம்மாவுக்கு நெய்வேத்தியம் அம்மா வச்சிடலாம். நம்ம அன்பாக வைக்கிற எதையுமே அம்மா வந்து ஏற்றுக்குருவாங்க, வாராகி அம்மா. சரி, ஓகேங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளோட பால் வெண்பொங்கல் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு நாளைக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி நாங்கள் ரிவ்யூ பண்ணுறோம். ஓகே, பாபாய்ங்க. டைம் ஆயிடுச்சு. நீங்களும் சாப்பிட்டுட்டு போய் தூங்குங்க.